கோடான கோடி தமிழ் உறவுகளுக்கும் என் இனிய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம் ஆகி இன்னையோட 19வது நாள் ஆகுதுங்க. இந்த 19வது நாள்ல நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. நிறைய கான்ட்ரவர்ஷியான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. நம்ம சிஎம் அவர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போயிருப்பாரு. டெல்லிக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பார்த்துட்டு வந்திருப்பாரு. ராகுல் காந்தி அவர்களை பார்த்தீங்கன்னா பார்க்காமலே வந்திருப்பாரு. அதை நம்ம நேத்தே பார்த்தீங்கன்னா இதை பத்தி பேசியிருப்போம். இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிஎம் அவர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில எல்லாரையும் சந்திச்சுட்டு அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு பார்த்தீங்கன்னா வரும்போது டெல்லியிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க போயிருப்பாங்க. நம்ம சிஎம் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பேட்டி எடுப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா என்ன அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்போம். அப்படின்றதுக்காக வழக்கமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சிஎம் யார் டெல்லிக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா நார்மலா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. இது இயல்பாவே பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தாங்க. இந்த ஒரு சமயத்துல சிஎம் அவர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில பார்த்தீங்கன்னா இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு திரும்புற அந்த ஒரு சமயத்துல பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்காக சார்னு கூப்பிடுறாங்க. ஆனா சிஎம் விஜய் அவர்கள் அதை கண்டுக்காம பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. முக்கியமா அதுல ஒருத்தர் சொல்றாரு, சார் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து யாருமே இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா அவர் மனநிலை எப்படி இருக்குன்னா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த சிஎம்மும் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பண்ணதே கிடையாது, எதுக்கே நீங்க பண்றீங்க அப்படின்றத ஒரு மனநிலைக்குள்ள ஓடுறது. அதை எவ்வளவு டீசெண்டா முடியுமோ அவ்வளவு டீசெண்டா பார்த்தீங்கன்னா கேட்கிறாரு. சார் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல யாருமே பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை சந்திக்காம டெல்லிக்கு போனதே கிடையாது, இதுதான் சார் முதல் முறை, வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா சிஎம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதை காதிலே கேட்காத மாதிரி பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாரு. ஸோ இதை பத்தி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் என்ன பேசுறாங்கன்னா, அவர் பாருங்க அவரால் பதில் சொல்ல முடியாதுன்றதால அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டே பயந்து கிளம்பி போயிடுறாரு அப்படின்னு ஒரு சிலர் பேசுறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, ஒரு சிலர்ன்றதை விட டிவிகே சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பதில பார்த்தீங்கன்னா நியாயமாவே இருக்கு. அந்த பதில் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி சிஎம் விஜய் அவர்கள் இப்படிதான் பத்திரிகையாளர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். ஏன்னா இவங்க கேட்கிற கேள்வியை பார்த்தீங்கன்னா சரி இருக்கிறது இல்ல, சில கேள்விகள் திமிரு பிடிச்சு கேட்கறாங்க. அதனால பத்திரிகையாளர்களுக்கு இதுவும் தேவைதான், இதுக்கு மேலையும் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா இப்படி கான்ட்ரவர்சியா போயிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் ஏன் பார்த்தீங்கன்னா அவர் பயந்து ஓட்டாரா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது பத்திரிகையாளர்களுக்கு தரமான ஒரு பதிலடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்நாள்ல, அதாவது பிரைம் மினிஸ்டரா ஆன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்டை சந்திச்சே இருக்க மாட்டாரு. அதே டெக்னிக்க அதே மாதிரியே பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் ஃபாலோ பண்றாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எந்த இடத்தையுமே பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை சந்திச்சதே கிடையாது. பிரஸ் மீட்ன்ற ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா அவர் அட்டன் பண்ணதே கிடையாது. இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உண்மைதான். அதே மாதிரி சிஎம் விஜய் அவர்களும் பண்ண பாக்குறாரா? இது வரைக்கும் ஏன் சிஎம் விஜய் அவர்கள் எந்த ஒரு பிரஸ் மீட்டையும் சந்திக்கல, எங்கேயும் பேட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, என் கேள்வி கேட்டா அவரால் பதில் சொல்ல முடியாதா அப்படின்றதையும் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா பிஎம் மோடி அவர்கள் என்ன பண்றாரோ அதையே பாத்தீங்கன்னா இவரும் ஃபாலோ பண்றாரு. இப்ப பாத்துக்கங்க ரெண்டு பேருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தான் இருக்கேன். இதுக்கு என்னோட கருத்து என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் அவர்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் அரசியல் இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கூட்டம் பார்த்தீங்கன்னா கூடியிருக்கும். ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியா பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக ஒரு வாட்டி வந்திருப்பாரு. அந்த அளவுக்கு அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கூட்டமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கூடியிருக்கும். ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துல அம்மா ஜெயலலிதா அவர்களை பார்த்து நாக்க துருத்திருப்பாரு, நாக்க கடிச்சிருப்பாரு. அப்பத்துல இருந்து அவருடைய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிருக்கும், எல்லாமே குறைஞ்சிருக்கும். அவர் நினைச்சிருந்தா பாத்தீங்களா, அந்த இடத்த அம்மா அவர்களை எதிர்த்து பேசாம அவங்களுக்கு வளைஞ்சி கொடுத்து அவர் முதல்வராகவும் பார்த்தீங்கன்னா ஆயிருக்கலாம், நல்ல பொறுப்பும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அவருடைய பாலிசியை பொறுத்த வரைக்கும் அவர் யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டாரு, மூஞ்சிக்கு நேரம் பேசிடுவாரு. அப்படியே பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். ரொம்ப நல்லவரும் கூட. அவர் சினிமா துறையில இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா அப்பயே எலெக்ஷன்ல இல்லாதவங்களே படம் நடிக்கும் போதே அவர் ஸ்டுடியோக்கு யாரு வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுதான் அனுப்புவாராம். அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்ட மனிதர் அவர். இப்ப ஏன் இந்த விஷயத்த நான் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
விஜயகாந்த் அவர்கள் பெருசா வந்து பாத்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டது, அவர் கிண்டல் செய்யப்பட்டது எல்லாமே இந்த பத்திரிகையாளர்களால தான் முக்கியமா. அவர் எதை பண்ணாலும் அவருக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா தொண்டையில ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். அவர் பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு விட்டு பேசுவாரு, கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் பேசுவாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயமா எடுத்து பத்திரிகையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை திரிச்சு அப்படியே போட்டு அவரோட ட்ரோல் மெட்டீரியலா வந்து பாத்தீங்கன்னா ஆக்கியிருப்பாங்க. அவர் வீடியோ பார்த்தாலே சிரிப்பு வர மாதிரி பண்ணியிருப்பாங்க, சுருக்கமா சொன்னா. இதனாலே அவருடைய மவுஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சு. ஒரு ஒரு நல்ல ஒரு சீரியஸான ஒரு அரசியல்வாதியை நம்ம ஒரு காமெடியனா ஆக்கிட்டா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போதே ஒரு ஒரு காமெடியான்பா அப்படின்னு வந்து மக்கள் மனசுல பதிகிற மாதிரியான ட்ரோல்ஸ், மீம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மவுசும் குறைஞ்சிச்சு, அவர் உடல்நிலையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அரசியல பெரிய அடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு விழுது. அந்த அளவுக்கு அவருக்கு ஓட்டும் உழல. இது மாதிரி ட்ரோல் மெட்டீரியலாக அவரை மாற்றிருக்காங்க. முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பத்திரிகையாளர்கள் தான். ஏன்னா பத்திரிகையாளர்களை விஜயகாந்த் அவர்கள் பல வாட்டி வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பாரு. ஏன் பத்திரிகையாளர்களை வந்து பாத்தீங்கன்னா எச்சு துப்பி இருப்பாரு. பத்திரிகையாளர் முன்னால ஒரு எச்சியே வந்து பாத்தீங்கன்னா துப்பி இருக்காருன்னா அந்த அளவுக்கு பத்திரிகையாளர்களை கண்டாலே அவருக்கு கோபம் வரும். ஸோ வந்து மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு பத்திரிகையாளர்கள் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. விஜயகாந்துக்கு நடந்தது கூட இப்ப விஜய்க்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி விஜயகாந்த் சாரை வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது சில விஷயங்களை ட்ரோல் மெட்டீரியலா பண்ணி அவரை கிண்டல் பண்ணி எப்படி அவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வச்சாங்களோ, அதே மாதிரி சிஎம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது சில வாட்டி நம்ம பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா டங்கு ஸ்லிப் ஆகும், வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா பேசும்போது மாறும். ஒரு சில வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்படி வார்த்தைகள் மாறும், டங்கு ஸ்லிப் ஆகும். இந்த ஒரு சமயத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா அதை ட்ரோலா வந்து பாத்தீங்கன்னா மாத்திருவாங்க. அதெல்லாம் கட்டுலாம் பண்ண மாட்டாங்க. பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பேசுறாங்களோ எல்லாமே லைவா வந்து பாத்தீங்கன்னா ஓடவும் வந்து பாத்தீங்கன்னா செய்யுங்க. அதனால என்னதான் அந்த விஷயத்த நம்ம ஒரு டங்கு ஸ்லிப் ஆகிறத, பேச்சுல தடுமாறதை நம்ம கட் பண்ணணும்னு நினைச்சாலும் அது முடியாது. ஏன்னா அங்க லைவாவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அவர் அவாய்ட் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. ஸோ அவரை இது மாதிரி மாத்திடக்கூடாது. எப்படி விஜயகாந்த் சாருக்கு பத்திரிகையாளர்கள் இது மாதிரி பண்ணாரோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை எங்கேயுமே வந்து சந்திக்கிறது கிடையாது, அவர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டியும் கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், ஓகே இது மாதிரி ஆல்ரெடி நடந்து இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா ஓ இப்படி கூட இருக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தான் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் எப்படி யோசிக்கிறாருன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி கரெக்டாக பேப்பரில் எழுதி அதை மனப்பாடம் பண்ணி வந்தால் தானேப்பா இவரால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒப்பிக்க முடியும். பத்திரிகையாளர்கள் ஆளாளுக்கு ஒரு ஒரு கேள்வி கேட்பாங்க. இவருக்கு அரசியல் புரிதல் அந்த அளவுக்கு கிடையாது. எப்படி கரெக்டா பதில் சொல்லுவார்? இவரு தடுமாறிடுவாருல்ல, அதனாலதான் வரமாட்டேங்கிறாரு. மோடியோட டெக்னிக் அப்படியே இவர் ஃபாலோ பண்றாரு. அவர் எப்படி எந்த பத்திரிகையும் பார்க்காம இத்தனை காலகட்டங்களா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைச்சுனுங்கிறாரோ அதே டெக்னிக்கை இவரும் ஃபாலோ பண்றாருப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ மக்கள் பாக்குறாங்க, அவர் பத்திரிகையாளரை சந்திக்கிறாரோ சந்திக்காம போறாரோ அதனால யாரும் பாதிக்கப்பட போறது கிடையாது. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு மக்களுக்கு நல்லது பண்றாரா, குற்றங்கள் நடக்காம இருக்குதா, அப்படி குற்றங்கள் நடந்தாலும் அதுக்கு கரெக்டான ஆக்ஷன் எடுக்கிறாரா அப்படின்றத நம்ம பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 19வது நாள், இன்னும் 5 வருஷம் இருக்கு. ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயத்த நம்ம பார்த்துன்னு தான் வரோம். எந்த குற்றங்கள் அதிகமா நடக்குது, அந்த குற்றத்துக்காக அவருக்கு வாய் திறக்காம இருக்காரா, அமைதியா இருக்காரா, மக்கள் வீதியில இறங்கி போராடும் போது அதை கண்டுக்காம வந்து பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் அமைதியா இருந்தா அதை நம்ம தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பத்திரிகையாளர் தானே சந்திக்கல, அதுல என்ன போயிட போகுது, அதுக்கு யாரு இப்ப நஷ்டமாயிட போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி எப்படி மற்ற மாநிலங்கள்ல பண்றாங்களோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு சிஎம் அவர்கள் வாயவே திறக்கல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்குது. சிஎம் விஜய் அவர்களும் எல்லாத்துக்கும் ஆக்ஷன் எடுத்து தான் இருக்காரு. ஆக்ஷன் எடுக்காமலாம் கிடையாதுங்க. அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அதுக்கான ஆக்ஷன் எடுத்துடுறாரு. ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 5 வருஷம் இருக்கு. இது ஜஸ்ட் 19வது நாள் தான். எல்லா நாளும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு டெய்லி நடக்கிற விஷயத்த உங்ககிட்ட வந்து சேர்த்துருவேன். நம்ம காணொலியை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் 19ஆம் நாள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் 5 வருஷம் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த காணொலியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்லிடுறேன். அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.